மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். உறுப்பினர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் நம்ம நினச்சபடி நடக்கிறது இல்லை. நமக்கு நல்லாவே தெரியும் மைவி3ங்கிற கம்பெனியை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்குது, ஒவ்வொரு பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. ஜென்ரலாக ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சமாளிப்பதற்குன்னு சில உதவிகள் தேவை, ஆட்கள் தேவை. ஆனால் மைவி3 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. எம்டி அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவர் மட்டும்தான் சமாளிச்சிட்ருக்க முடியுது. ஏன்னா நம்ம கம்பெனியில் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள், 5 லட்சத்துக்கும் மேலே உறுப்பினர்கள் இருந்தாலும் ஒரே ஒருத்தர், அதாவது எம்டி அவர்கள் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குது. இவருக்குன்னு யாருமே உதவி செய்கிறதுக்குன்னு இல்லை. ஏன்னா உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தால் போதும், கம்பெனி ரன் ஆனால் போதும், அப்படி தான் ஏதோ ஒரு தூரத்துலேருந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கம்பெனி எப்படி போயிட்டுருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகளில் சால்வ் பண்ணணும், ஏதாவது உதவி பண்ணலாமா அப்படிங்கிறதுல யாருமே முன் வர்றது கிடையாது. இதனால தான் உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாதனால தான் எம்டி அவர்களுக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கை இழந்து இருக்கிறாரு. இதனால் கம்பெனி எந்த நிலைமைக்கு எடுத்து போக முடியும் அப்படிங்கிறதுலே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது எல்லாருக்குமே. ஸோ ஜாமீன்லேருந்து வெளியே வரக்கூடிய இயக்குநர்களுடைய பிரச்சனையும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஜாமீன் மனு நிராகரிக்க தான் படுது. ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியறதில்ல. இதற்கெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் சரி, ஆதரவு, பெரிய பெரிய உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாதனால தான் இப்படி போயிட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்த உடனே இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் தான் எம்டி அவர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அசோக் ஸ்ரீநிதி உறுப்பினர்கள் மேலேயும் கம்பெனி மேலேயும் பொய் வழக்குகள் போட்டிருந்தாலும் இன்றைக்கி அசோக் ஸ்ரீநிதி மேலேயும் சில வழக்குகள் இருக்குது. கூடி வரவிலையும் அசோக் ஸ்ரீநிதி ஜெயிலுக்கு போகிறது உறுதியாயிடுச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உறுப்பினர்களுடைய நம்பிக்கை என்றைக்குமே வீணாகாது. ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய உழைப்பு தான் மைவி3 கம்பெனிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. உறுப்பினர்களுடைய உழைப்பு தான் இந்த கம்பெனி இருக்குது. ஸோ உழைப்பு என்றைக்குமே ஒருத்தவங்களை ஏமாற்றாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நம்ம கம்பெனி ரொம்ப ஸ்லோ ஸ்டெடியாக போகனாலும், ஏன்னா ஏற்கனவே எம்டி அவர்கள் சொல்லியிருக்காரு, நம்ம கம்பெனி கண்டிப்பாக மறுபடியும் ஒரு பழைய நிலைக்கு வரும். ஆனால் வேகம் குறையும், ஆனால் அதனுடைய உத்வேகம் எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால் கம்பெனி எல்லாருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்த கம்பெனி என்ன மாதிரியான செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் வேகம் வேணால் குறைவாக இருக்கும், அதனுடைய தீவிரம் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால் எல்லாருமே நம்பிக்கையோடு இருக்கணுங்கிறதா ஒரு பதில். நம்பிக்கை இவ்வளோ மாதமாக நம்ம நம்பிக்கையோடு இருந்திருக்கோம். இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள் நம்ம கம்பெனி மறுபடியும் செயல்படுங்கிறதா இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக மைவி3 ஆட்ஸுங்கிற கம்பெனி மறுபடியும் செயல்படும். அதில் இருக்க உறுப்பினர்கள் நம்பிக்கை என்றைக்குமே வீணாகாது. உறுப்பினர்களுடைய நம்பிக்கை மட்டும் கிடையாது, அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை எல்லாமே இந்த கம்பெனியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்ல ஒரு கொண்டு போகுங்கிறது தான் எல்லாருடைய உண்மையும் சரி. இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக மீண்டு வரும். ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் யாராருக்கோ நடந்த எல்லாமே தீர்த்து வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும். ஏன்னா இந்த கம்பெனி ஒரு 10 பேர், 30 பேர், 100 பேர் கிடையாது, லட்சக்கணக்கான ஒரு உறுப்பினர்களுடைய ஈடுபாடு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும், இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையும் சமாளிக்க வேண்டி இருக்கிறது தான் நாம் இன்றைக்கி புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள்.